ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் அரைச்சி விட்ட சாம்பார் முட்டைக்கோஸ் பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை 2-3 தடவை கழுவிட்டு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் பொழுதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ விசில் வரட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம பருப்பை லைட்டாக கடைஞ்சி விட்டுடலாம். மத்து இல்லைன்னா விஸ்கு வச்சு இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, கொஞ்சமாக பெருங்காயம், 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி. திக்னஸ்க்காக தான் அரிசி பயன்படுத்துகிறோம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வறுத்த பொருள் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் சின்ன சைஸாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி லேசாக வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மசாலா பொடியினுடைய பச்சை வாசனை போக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டைக்கோஸை சேர்த்து நம்ம மசாலாவெலாம் நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா விழுதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ சூப்பராக நல்லா வாசனையோடு நம்மளுடைய சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நம்மளுடைய தாளிப்பை சாம்பாரில் சேர்த்திடலாம். ரொம்ப டேஸ்டான இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.